ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு. ஈசாக்கினுடைய மனைவி பெயர் ரெபேக்கா. ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் மூத்தவன் பெயர் ஏசா, இளையவன் பெயர் யாக்கோப். இன்று பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த யாக்கோபுவை குறித்து பேசும்போது அவன் ஒரு ஏமாற்றுக்காரன், யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரன் என்பதாக கருதப்படுகிறார். ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் யாக்கோபு என்பவர் ஒரு ஏமாற்றுக்காரன் அல்ல. யாக்கோபு இங்கே அவனுடைய சகோதரனாகிய ஏசாவையும் ஏமாற்றவில்லை, தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கையும் ஏமாற்றவில்லை. முதலாவது, யாக்கோபு அவனுடைய அண்ணன் ஏசாவினுடைய சேஷ்டபாக புத்திரத்தை ஏமாற்றி வாங்கிவிட்டான், அதனால் அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோமே, அந்த சம்பவத்தை நாம் முதலாவது பார்ப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29 34 வரை உள்ள வசனங்கள். ஒவ்வொரு வசனங்களாக வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றார். அதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணை கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். ஒரு நாள் ஏசா வேட்டையாடி கொண்டு களைச்சு போய் வீட்டுக்கு வர்றார். அந்த நேரம் பார்த்து யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஏசா யாக்கோபுவை பார்த்து, அந்த சிவப்பான கூழிலே நான் கொஞ்சம் சாப்பிடலாமா, எனக்கு கொஞ்சம் சாப்பிட தர்றையா அப்படின்னு கேட்குறார். எதனால? ஏன்னா அவருக்கு டயர்டா இருந்திருக்கு, அவருக்கு களைப்பா இருந்திருக்கிறது. அதனால அவர் கேட்குறார். உடனே யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, சரி நான் உனக்கு தர்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறார். இப்படி யாக்கோபு கேட்ட உடனேயே ஏசா அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. யாக்கோபு இங்கே நான் உனக்கு கூழ் தர்றேன், நீ எனக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை கொடு அப்படின்னு கேட்கிறார். இது நியாயமான முறையில தான் ஏசாவின் இடத்துல கேட்டிருக்கிறார். இப்ப ஏசாவுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கலாம்? எனக்கு இந்த கூழும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், சேஷ்டபுத்திர பாகம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லது நான் உனக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை தரமாட்டேன், ஆனா எனக்கு நீ கூழ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சு யாக்கோபு கொடுத்திருப்பார். ஆனால் ஏசா அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை மிகவும் அலட்சியமாக எண்ணினதுனால தான் 32வது வசனத்திலே அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு அப்படின்னு சொல்றார். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது ஏசாவுக்கு கூழ் கொடுத்து அவருடைய சேஷ்டபாக புத்திரத்தை யாக்கோபு ஏமாற்றி வாங்கிவிட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த சம்பவத்திலிருந்து பார்க்கும்போது. ஆனால் இந்த சம்பவத்தை இப்போது முறையா வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எப்போது ஏசா மிகவும் களைப்பாக வருவார், அந்த சமயத்துல கூழை ரெடி பண்ணி ஏசாவின் இடத்துல கொண்டு போய் கொடுத்து சேஷ்டபாக புத்திரத்தை நைஸா பேசி அப்படியே வாங்கிடலாம் அப்படின்னு ஒருவேளை யாக்கோபு நினைச்சிருந்தா அந்த இடத்துல அவர் ஒரு ஏமாற்றுக்காரர். ஆனால் யாக்கோபு இங்க அதவா செஞ்சாரு? அவர் அமைதியாக எப்போதுமே வீட்டுல தான் இருப்பார். அப்படி அவர் வீட்டில இருந்து சமைக்கும் போது ஏசா தான் வேட்டையாடிட்டு வெளியிருந்து உள்ளுக்குள்ள வந்த உடனே முதலாவது ஏசா தான் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் இந்த கூழை தர்றியா அப்படின்னு. அந்த நேரத்துல தான் யாக்கோபு கேட்கிறார். அப்ப யாக்கோபு ஏசாவை ஏமாற்ற வேண்டும், அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை பிடுங்க வேண்டும் என்று நினைத்து ஏசாவின் இடத்துல பேசல, ஏசாவின் இடத்துல அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை கேட்கல. அப்படி இருக்கும்போது யாக்கோபு தான் ஏசாவை ஏமாற்றினார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? யாக்கோபு ஏமாற்றினார்னு சொல்லியிருக்கா? யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை பெறல, மாறாக ஏசா அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிட்டார். யாக்கோபு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை மிகவும் ஒரு பாக்கியமாக நினைச்சதுனால தான் நேர்மையான முறையில ஏசாவின் இடத்துல கேட்டிருக்கிறார். சரியா? அப்போ இது ஒரு நேர்மையான செயல், ஏமாற்றுத்தனம் கிடையாது. அப்போ இங்க யாக்கோபு ஏசாவை ஏமாற்றல. சரியா? இப்போ 2வது சம்பவத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். யாக்கோபு தன்னுடைய தகப்பனாகி ஈசாக்கை ஏமாற்றி விட்டான்.
அதனால அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த சம்பவம் யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரன் அல்ல. இப்போ ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல அதனுடைய முழு சம்பவங்களும் இருக்கிறது. என்ன சொல்லுது? ஈசாக்குக்கு வயதாயிருச்சு. அவனுடைய கண்கள் இருளடைந்து பார்வையற்ற நிலைமையில போனது. அப்பொழுது தன்னுடைய மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, உடனே நீ போய் வேட்டையாடி ஒரு ருசியுள்ள பதார்த்தத்தை எனக்காக சமைத்து கொண்டு வா, அதை சாப்பிட்டு நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உடனே இதையெல்லாம் ரெபேக்காள் கேட்குறாங்க. ரெபேக்காள் கேட்டு யாக்கோபுவை வர சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, உன் தகப்பன் உன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை அழைச்சு ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து கொண்டு வா, அப்பொழுது நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல கேட்டேன். அதனால நீ என்ன பண்றேன்னா, நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா, அவைகளை நான் ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைச்சு தர்றேன், நீ போய் உன்னுடைய தகப்பனுக்கு முன்பாக நின்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே யாக்கோபு, நீங்க சொல்றது சரி, அப்ப நான் போறேன், நான் போய் அதெல்லாம் கொண்டு வர்றேன் அப்படின்னு போகல. யாக்கோபு என்ன பண்ணார் தெரியுமா? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்ளுவேனே என்றான். இந்த இடத்துல தன்னுடைய தாயாகிய ரெபேக்காள் இப்படி சொல்லும்போது, ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள், அதுதான் உனக்கு சரி அப்படின்னு சொல்லும் போதும் கூட யாக்கோப் என்ன சொல்லியிருக்கிறார்? என்னுடைய சகோதரனுக்கு ரோமம் இருக்குது, ஆனால் நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என்னுடைய தகப்பனிடத்துல போய் நான் அதை கொடுக்கும்போது அவர் என்னை தொட்டு பார்த்த உடனேயே நான் ரோமம் இல்லாதவன்னு கண்டுபிடிச்சிருவார். அப்படி கண்டுபிடிச்சாருன்னு வச்சுக்கைய, அப்புறம் என் மேல ஆசீர்வாதத்தை சொல்ல மாட்டாரு, சாபத்தை வர பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே ரெபேக்காள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த ஒரு முறை நான் சொல்வதை கேளு அப்படின்னு யாக்கோபின் இடத்துல கெஞ்சறாங்க. இப்ப யாக்கோபுக்கு அங்க மறுப்பு தெரிவிக்க முடியல. சரி, அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் உடனே ரெபேக்காள் உள்ளுக்குள்ள போய் ஏசாவினுடைய வஸ்திரங்களை எடுத்துட்டு வந்து இளைய குமாரனுக்கு உடுத்தி, யாக்கோப்பு ரோமம் இல்லாதவனாக இருந்தபடியினால வெள்ளாட்டு குட்டிகளினுடைய தோலை அவன் மேல் போத்தி ரோமம் இருக்கிறவனாக காட்டி அவனுடைய தகப்பன் முன்னாடி போய் நிக்க சொல்றாங்க. அப்பதான் யாக்கோப் என்ன செய்கிறார் என்றால், அவனுடைய தகப்பனுக்கு முன்னாடி போய் நிக்கிறார். இப்போ ஈசாக்கு நீ யார் என்று கேட்கும்போது யாக்கோபு சொல்றார், நான் உம்முடைய மூத்த மகன் ஏசா, நீர் சொன்னபடியே தான் அப்படின்னு சொல்றார். உடனே என்ன பண்றாருன்னா, ஈசாக்கு அந்த இடத்துல தன்னுடைய சிறிய மகனாகிய யாக்கோபுவை ஏசா என்று நினைச்சு ஆசீர்வதிச்சிடுறார். சரியா? இதுதான் அங்க நடந்திருக்கு. இப்ப அநேகர் நீங்க கேட்பீங்க, இந்த இடத்துல யாக்கோப்பு மறுத்திருக்க வேண்டியதானே தன்னுடைய தாய் சொன்னதற்கு? யாக்கோப்பு அந்த இடத்துல தன்னுடைய தகப்பனை ஏமாற்றுகிறோமே என்பது தெரிந்து ரெபேக்காள் சொல்வதை கேட்காம இருந்திருக்கலாமல்ல அப்படின்னு நீங்க என்னிடத்துல கேட்கலாம். ஆனால் இங்கேதான் ரெபேக்காள் ஒன்றை சொல்லுகிறார். 13வது வசனத்துல, அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். உன்னுடைய தகப்பன் ஒருவேளை உன்னை சின்ன மகன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா அப்ப அவர் உனக்கு சாபம் கொடுப்பாரு. அந்த சாபம் என் மேல் வரட்டும், நான் அந்த சாபத்தை வாங்கிக்கிறேன், ஆனா நீ இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ, நீ போ அப்படின்னு சொன்னதுனாலதான் சரி தாயினுடைய சொல்லை கேட்க வேண்டுமே என்பதற்காக யாக்கோப்பு அங்கே போய் ஏசாவாக நடிக்கிறாரே தவிர, நானாக என்னுடைய தகப்பனை ஏமாற்ற வேண்டும் என்கிற மனதுல போய் அவரை ஏமாற்றல. இப்போ இன்னொரு விஷயத்த நீங்க இந்த சம்பவத்திலிருந்து புரிஞ்சுக்கணும். ரெபேக்காளுக்கு தெரியும் இந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தகுதி சின்ன மகனுக்கு தான் இருக்கு, யாக்கோப்புக்கு தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் இந்த அளவு ரெபேக்காளுக்கு அந்த சாபம் வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சின்ன மகனாகி யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் போகட்டும்னு நினைச்சு இவ்வளவு பண்ணிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல யாக்கோப்பு தன்னுடைய தகப்பனை ஏமாற்றணும், தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றணும் என்று திட்டம் போட்டு அவர்களை ஏமாற்றல. அதனால யாக்கோப்பு ஒரு ஏமாற்றுக்காரன் அல்ல, மாறாக ஏசா தான் ஏமாற்றுக்காரன்.